மனிதர்கள் வந்து பெரிய விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு கடைசியில் சாதாரண விஷயத்த கோட்டை விட போகிறாங்க. அதாவது இப்போ விண்வெளிக்கு போகிறது, அதை பண்ணுறது, பெரிய அடுக்குமாடி கட்டடங்களை கட்டுறது, விமானம் அப்படி இப்படின்னு பெரிய ஆராய்ச்சியை பண்ணிவிட்டு 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆக போகுது. அதுக்கப்புறம் அப்போ மின்சாரம் கிடையாது, எல்லாமே எதுவுமே கிடையாது. எல்லோரும் என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ வளர்ச்சியை பார்த்துட்டு 2040 அப்புறம் வாழ போகிற ஒரு இயற்கையோடு இணைஞ்ச ஒரு வாழ்க்கைக்காக இவங்க என்ன பண்ணுவோம், இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கட்டடத்தெல்லாம் விட்டுட்டு சமவெளியை நோக்கி ஓடி குடிசையை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. இவ்வளோ தொழில்நுட்பம் இருந்தும் அதனால் நம்ம ஒரு எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்ற 2040 அப்புறம் ஒரு வாழ்க்கை வரப்போகுது. அதுதான் இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை. இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்போ வரப்போகிற வாழ்க்கை என்றைக்கும் மாறாது. இயற்கையோடு இணைஞ்ச மனுஷ வாழ்க்கை 2040 அப்புறம் வருதுல, அந்த வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை, அது என்றைக்குமே மாறாது. இந்த மனிதன் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எளிமையாக தான் வாழ போகிறாங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுலாம் வாழ மாட்டாங்க. நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கை இருக்குல்ல, அப்போது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பெருசாக வாழ ஆசைப்பட்டு அதனால் 2040 அப்புறம் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போகுது. இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடும். இனிமேல் வர ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுவான், இனிமேல் வர சின்ன பசங்கள்லாம் என்ன பண்ணுவானுங்க, அவன் காதலிக்கிறதுலையும் ஆடுறதுலையும் பாடுறதுலையும் அவன் வாழ்க்கை அந்த வயசு சார்ந்த வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல கவனம் போயிடும். அதில் போட்டி, அதில் விழிப்புணர்வோடு இருப்பான். இவன் நீ பாட்டுக்கு படி, இன்ஜினியர் ஆகு, அப்புறம் உனக்கு நான் பொண்ணு பார்த்து வைக்கிறேன், அப்புறமா உனக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும்னா அதெல்லாம் கிடையாது. இப்போவே அந்த வயசுலேயே அவன் போட்டி போட ஆரம்பிச்சிருவான். போட்டி போட்டு காதலர்கள் அவங்களுக்குள்ளே நேரம் செலவழிக்கணும், இல்லைனா வேறு யாராவது உஷார் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அது இன்னொரு 15 வருஷம் கழிச்சு அப்படி தான் வரப்போகுது. இனிமேல் பிறக்கிற பசங்க எல்லாருமே காதல், நட்பு, ஆடல், பாடல், இன்பம் அப்படின்னு வாழ்வு சார்ந்து எளிமையாகவே வாழ்க்கை அனுபவிக்கிறது. எப்படி வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு படிக்கணுமா, MBBS இன்ஜினியரிங்லாம் படிக்கணுமா, அப்போ தான் வாழ்க்கை அனுபவிக்க முடியுமா? அப்போ அந்த மாதிரி அனுபவிக்கிறது எல்லாராலையும் முடியாதுல்ல. அப்போ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் இழப்பு தான் ஏற்படுது. அப்புறம் இன்ஜினியர் ஆகிட்டாலோ, டாக்டர் ஆகிட்டாலோ, பெரிய விஞ்ஞானி ஆகிட்டாலோ, அப்புறம் அந்த வேலையை தான் நான் எப்பவும் பார்த்துட்டு கிடக்கணும். நான் எப்போவுமே வாழவே முடியாது. காதலிக்கிற வயசில் காதலை தியாகம் பண்ணிவிட்டு நான் படித்தேன். அப்புறம் வேலை கிடச்சப்ப குடும்ப வாழ்க்கையை தியாகம் பண்ணிவிட்டு நான் வேலையை பார்த்துட்ருக்கேன். அப்போ எதுக்காக தான் நம்ம பிறந்தோம்? படிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்காக பிறந்தோம். அப்போ வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்காக இங்கே வாய்ப்பே இல்லை, நேரமும் இல்லை. அதனால் இதன் மேலே மக்களுக்கு இனிமேல் வர ஜென்ரேஷன் நம்பிக்கை இழந்து அந்தந்த வயசில் 16, 17, 18 வயசில் காதலிக்கிறதுல போட்டி. அவன் ரெடி பண்ணோம். நான் 30 வயசில் தான் 25 வயசில் தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னா உனக்கான ஆள் அங்கே காத்திருக்க மாட்டாங்க. வேறு யாராவது எல்லாருமே அந்த போட்டியில் செட்டில் ஆகிடுவாங்க. 25 வயசு, 22, 23 வயசுலலாம் அவங்கவுங்களுக்கான ஆளை தேர்ந்தெடுத்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் காதலில் மும்புறமா, நீ பாட்டுக்கு நான் படித்து முடித்த பிறகு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன், காதலிப்பேன், இப்போ எனக்கு படிக்க வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதுக்காக உனக்கு இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டாங்க. அப்படி இனிமேல் வர ஜென்ரேஷன் எல்லாம் குடும்ப வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, நட்பு, ஆடல், பாடல் அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எளிமையாக வாழ்கிறதுனால, எளிமையாக வாழ்வதால் அவர்களுக்கு வாழ்வில் ஒரு பாதுகாப்பும் இருக்குது. இந்த ஆக்சிடெண்ட்டு, அப்புறம் உடல் ஆரோக்கியம் கெட்டு போகாது. ஆக்சிடெண்ட்டில் தப்பிக்கலாம். ஆக்சிடெண்ட்லேயே 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. படிப்பு, தொழில் அப்படின்னு போகிறதுனால உடம்பை கவனிக்க முடியல, உடம்புல ஃபிட்னஸ் இல்லை, நோய் வருது, ஆயுள் காலம் குறைஞ்சி போகுது. அப்போ அதை விட்டுட்டு நீ காதல், அந்தந்த வயசில் காதல், ஆடல், பாடல், நட்பு, குடும்பம் அப்படின்னு வாழும்போது கண்டிப்பாக உன்னால் இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது. அப்போ எளிமையாக தான் வாழ முடியும். அப்போ அதனால தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. அப்போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நீ உடம்பு ஃபிட்டாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலலாம் நீ ஈடுபடணும். காதல், நட்பு இதிலெல்லாம் ஒரு போட்டி வரும்போது உடம்பு ஃபிட்டாக இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப மதிப்பு இருக்கும். அதனால் இப்படிப்பட்ட வாழ்க்கை 2040 அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகி புதிய உலகம் வரப்போகுது. அது என்றைக்கும் மாறாது. அப்படி வரும்போது இன்றைக்கி இவ்வளோ தூரம் நீ வளர்ச்சி, பெரிய முன்னேற்றம் எல்லாத்தையும் பார்த்த இந்த மனிதர்களால், பெருசாக ஆசைப்பட்ட இந்த மனிதர்களால், பெருசாக வாழ்ந்துடணும்னு ஆசைப்பட்ட இந்த மனிதர்களால் 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு இயற்கையோடு இணைந்த எளிமையான வாழ்க்கைக்கான ஒரு உலகத்தை நம்ம உருவாக்க முடியலல்ல. இப்போ என்கிட்ட அந்த வரைபடம் இருக்குது. நான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்கி வச்சுருக்கேன். அந்த வரைபடத்தை இன்றைக்கே நாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னும் 15 வருஷம் அவகாசம் தான் இருக்குது. அந்த வரைபடத்தின் அடிப்படையில் ஒரு புதிய உலகத்தை நாம் உருவாக்கணும். உலகம் முழுக்க அது எளிமையான உலகம், ரொம்ப எளிமையான உலகம். எல்லோரும் விவசாய தொழில் தான் பண்ணுறாங்க. அவங்கவுங்க தேவையை அவங்களே பூர்த்தி செய்கிற தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போகுது. அப்போ எல்லோரும் கூட்டு குடும்பமாக வசிக்க போகிறாங்க. பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டிலே கல்யாணத்துக்கு அப்புறம் இருப்பாங்க. ஆண்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி வீட்டில் போய் வாழ்வாங்க. 2 குழந்தைகள் மட்டும் தான் பெற்றுக்கணும். அப்போ ஒவ்வொரு கூட்டு குடும்பத்துக்கும் நம்ம முன்கூட்டியே 32 ஏக்கர் விளைநிலம் கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக 2 ஏக்கர் கொடுத்துட்றாங்க. தனித்தனியாக தான் உழைக்கணும், கூட்டாக சேர்ந்து உழைக்கக்கூடாது. அப்போ அவரவர் உணவை அவரவரே உற்பத்தி செய்கிற தற்சார்பு. இப்படிப்பட்ட ஒரு விதிமுறைகள் அடங்கிய ஒரு அற்புதமான ஒரு ஊரை உருவாக்கி வச்சுருக்கேன், ஒரு ஊரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஊருக்கான கட்டுமானம் ரொம்ப எளிதானது தான். அந்த சாதாரண கட்டுமானத்தை கூட இன்றைக்கி இருக்கிற பயங்கரமான தொழில்நுட்பம் நம்மகிட்ட இருக்குது. அதை வச்சு நம்ம அந்த உலகத்தை நம்ம உருவாக்கணும், உலகம் முழுவதும் உருவாக்கணும், ஒரு புதிய உலகத்தையே உருவாக்கணும்.
அப்போது இவ்வளோ ஆசைப்பட்டு பெருசாக வாழணுன்னு இந்த மனிதர்கள் விண்வெளிக்கெல்லாம் போய் உயரமான கட்டடங்கள், பெரிய உயர்தர தொழில்நுட்பம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பெருசாக வாழணுன்னு ஆசைப்பட்ட அந்த மனிதர்களால் 2040 அப்புறம் ஒரு சாதாரண எளிமையான வாழ்க்கையை வாழ முடியாமல் 2040 அப்புறம் நான் சொல்கிறேன் கேட்காம எல்லாம் நீங்கள் இப்படி போயிட்டே இருப்பீங்க. கடைசியில் இப்போ இது ஃபெயிலியர் ஆகும்போது அவன் என்ன பண்ணுவான்? எல்லாம் இந்த உலகமே ஃபெயிலியர் ஆகிடும். இனிமேல் ஒரு ஜென்ரேஷன் மேலே இப்போ இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கையெல்லாம் போயிடும். எல்லாம் அவன் காதலில் மூழ்கிட்டான், இவன்லாம் இன்ஜினியர் ஆக மாட்டான், டாக்டர் ஆக மாட்டான், இவனை நம்பின அப்போ எதிர்காலத்தில் நம்மலாம் விவசாயம் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத உணர்ந்துருவாங்க. 2040 உலகம் ஃபெயிலியர் ஆகும்போது மின்சார உற்பத்தி, தொழிற்சாலை, போக்குவரத்து எல்லாம் முடங்கிடும், எல்லாம் நின்று போய்விடும். அப்போ இந்த மனிதர்கள் விவசாயம் தான் பார்த்தாகணும், எல்லாம் நமக்கு தேவையான உணவை நாமளே உற்பத்தி பண்ணணும், நமக்கு விவசாய நிலம் தேவை அப்படின்னு உணரும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு பெரிய மாளிகை இருக்கலாம், அல்லது பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கலாம், காங்கிரீட் கட்டடம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கான விவசாய நிலம் உங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கணுமே. நீங்கள் தோட்டத்துக்கு போய்ட்டு வீட்டுக்கு வரணுமே. உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலமாவது வேணும். அப்போ அந்த நிலம் இன்றைக்கி இருக்கிற காங்கிரீட் கட்டட வீடுகளுக்கு இடையே அவரவருக்கு தேவையான நிலம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ அந்த நிலம் எங்கே கிடைக்குதோ அங்கே ஓடுவாங்க. இருக்கிற இந்த காங்கிரீட் வீடுகளை விட்டு ஏன்னா இருக்கிற வேலைவாய்ப்பு எல்லாமே போயிடும், தொழிற்சாலை எல்லாமே மூடிடுவாங்க, மின்சாரம், பள்ளிக்கூடம் எல்லாமே அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ உனக்கான வேலைவாய்ப்பு விவசாயம் தான். அப்போ விவசாயத்துக்கு நிலம் தேவை. அப்போ விவசாய நிலம் எங்கே இருக்குதோ அங்கே தான் போவீங்க. அதை பிடிக்கிறதுக்காக பெரிய போட்டி நடக்கும். உனக்குன்னு சொல்லி நிறைய பேர் அளவுக்கு அதிகமாக பிடிச்சி வச்சுட்டு இருப்பான். உனக்கு எதுக்கு? அப்போ சண்டை நடக்கும். சண்டை நடந்து கடைசியில் பெரிய பிரச்சனை ஆகும். இருக்கிற கட்டடத்தை விட்டுட்டு நீ போயிட்டுருப்ப. எங்கே விவசாய நிலம் இருக்கோ அங்கே நீ போயிட்டுருப்ப. அங்கே போய் ஒரு குடிசையை கட்டுவேன். ஒரு காங்கிரீட் வீடு கட்டலான்னா அப்போ உன்னை கட்ட முடியாது. ஏன்னா உனக்கு சிமெண்ட் கிடைக்காது. எல்லா தொழில்நுட்பமும் ஃபெயிலியர் ஆகி போச்சு. உனக்கு காங்கிரீட் கம்பி கிடைக்காது, சிமெண்ட் கிடைக்காது, அப்புறம் அந்த மாதிரி அந்த தொழில்நுட்பம்லாம் கிடைக்காது. அப்போ நீ குடிசை தான் கட்டுவ. குடிசையை கட்டி தான் நீ வசிக்கணும். அப்போது இவ்வளோ வளர்ச்சியடைந்த இந்த மனிதர்களால் 2040 அப்புறம் வரப்போகிற ஒரு மாற்றத்திற்கு ஏற்ற ஒரு எளிமையான குடியிருப்பு நான் ஒரு ஊரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அந்த ஊரில் அதன்படி இந்த உலகம் ஒரு புதிய உலகத்தை உருவாக்கணும். ஒரு ஊரை உலகம் முழுவதும் உருவாக்கணும். ஒரு ஊரை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். 300 கூட்டு குடும்பங்கள் கொண்டது ஒரு ஊர். அதுபோல் ஒரு ஊரை இன்னொரு ஊரோடு இணைக்கிறது. அதை நம்ம இன்றைக்கி உருவாக்கி வச்சோன்னா 500 வருஷத்துக்கு அல்லது 1000 வருஷத்துக்கு இடியாத ஒரு கட்டிடத்தை நம்ம உருவாக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற உயர்தர தொழில்நுட்பத்தை வச்சு, கட்டிட தொழில்நுட்பத்தை வச்சு எளிமையான குடியிருப்புகள், கூட்டு குடும்ப குடியிருப்புகள், சாலைகள் அதெல்லாம் போட்டு ஒரு 1000 வருஷத்துக்கு அது பலன் தருகிற மாதிரி நம்ம அப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிறது தான். ஆனால் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு இன்னொரு 1000 வருஷத்துக்கு 500 வருஷத்துக்கு வாழுகிற ஒரு உலகத்துக்கு வாழ்வதற்கேற்ற ஒரு எளிமையான உலகத்தை நம்மளால் உருவாக்க முடியும். எதிர்காலம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் தான் முதல் மனிதன் என்ன அர்த்தம்னா மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க. மனிதர்களாவதற்கான அந்த முயற்சியில் இப்போ தான் நான் முழுமையடைகிற அந்த முதல் மனிதன் நான் தான். இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைஞ்சு முடிக்கிறாங்க. எப்படி வாழ வேண்டும், என்ன நோக்கம், மனிதர்களுக்கு எதை சாப்பிட்டால் நோய் வராது என்பது குறித்த எல்லா சந்தேகங்களும் தீரும்போது தான் அவன் மனிதராக மாறுகிறான், மனிதராக முழுமையடைகிறான் என்று போகிறான். அப்படி முழுமையடைந்த முதல் மனிதன் தான் நான். அதனால் நான் சொல்கிறது தயவுசெய்து கேளுங்க, ஏமாந்து போகாதீங்க. இந்த 15 வருஷம் கழிச்சு நீங்கள் ஏமாந்து தான் போவீங்களோ அப்படின்னு ஆனால் விட மாட்டேன். என் கடமையை நான் செஞ்சுட்டே இருப்பேன்.